தாண்டி இருந்தாக்கா என் பேசிக் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கு 65,000க்கு மேலே 55,000 60,000 வரைக்கும் வந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்பீல் பண்ணோம். ஆண்டவர் அவர் 6 மனசில் பேசி 2 வருஷம் இன்க்ரிமெண்ட்டை 1 வருஷம் கொடுத்து 1 வருஷம் கட் பண்ணேன். திரும்பி ரொம்ப நாளைக்கு அப்புறமா மேலே எனக்கு ஞாபகமே இல்லை, என்னத்தை வாங்கி என்னத்தை பண்ண போடணும் அப்படின்னு ஒரு இது. அப்புறமா அது எங்கள் பெரிய பையன், அது நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குப்பா, நீ கஷ்டப்பட்டதுக்குப்பா, ஏன்ப்பா விட்டுடுறேன் அப்படின்னு. சரி, எங்கள் லேபர் போட்டுருப்போம். அந்த டைமில் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் பண்ணாலும் லேபருக்கார் என்ன பண்ணிட்டாங்க, இதே நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், இது நீங்கள் ஹைகோர்ட்டில் போட்டுருங்க, இங்கே இது செல்லாது அப்படின்னா. சரி, என்ன பண்ண யார் அப்போ சரி ஒரு அட்வொகேட் சொன்னாங்க விஜயவாடாவில். அந்த அட்வொகேட்டுக்கிட்டே போனோம். அப்போ கரோனா பீரியடு 4 வருஷமாக அந்த கேஸ் வெளியே வராது இருந்துச்சு. எத்தனை வருஷமா? 4 வருஷமாக கேஸ் வெளியே வரல. காரணம் லிஸ்ட்டு வரல. இதெல்லாம் இந்த இன்க்ரிமெண்ட் கேஸ் எல்லாம் என்ன, அதெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறவங்க, இந்த இன்க்ரிமெண்ட் கேஸ் பற்றி யார் நினைக்கிறாங்க அப்படின்னு அப்படியே பெண்டிங்கில் விட்டுட்டு இருந்தாங்க. அது போன மாதத்துலேருந்து ட்ரை பண்ணுறப்போ, அது போன மாதம் இந்த மாதம் 5ஆம் தேதி அது வந்து ட்ரையலுக்கு வந்துச்சு. ட்ரையலுக்கு வந்து நாங்களாம் யாருமே போகல, அங்கேயே ஆர்குமெண்ட் நினச்சி எல்லாம் ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளோ பெரிய கிருபை கொடுத்துருக்குறாரு பாருங்க. இன்றைக்கி மாமூலாக இருந்தாக்கா, வேறு ஜட்ஜி யாருன்னா இருந்திருந்தாக்கா அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, 12, 13, 15 வருஷத்துக்கு கேஸ் யார் நடத்துகிறாங்க, அது பார்க்க கூட மாட்டாங்க. ஏன் 15 பேர் தான் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அத்தை ஆர்டர் கொடுத்துருக்குறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆர்டர் கொடுத்தாரா, அதான் அட்வொகேட் போன் பண்ணுறாரு தான் பேசணும். ఆర్డర్ ఇచ్చినారండి, కానీ ఎన్ని ఇంక్రిమెంట్ కరెక్ట్నారో నాకు తెలియదు, ఆర్డర్ మట్టుకు ఇచ్చినాడు, కేసు డిస్మిస్ చేయలేదు, ఏం భయపడాల్సిన పని లేదు, సోమవారము ఆ డీటెయిల్స్ అంతా చూసుకుని కనుక్కొని నేను పంపిస్తాను. எவ்வளோ பெரிய ஒரு ஆண்டவர் பாரு, எவ்வளோ பெரிய உதவி தெரியுமா. அது இப்போ எங்களுக்கு இருக்கிற நிலைமைக்கு பெரிய உதவி. அது இந்த மாதம் வருது, அடுத்த மாதம் வருது, இன்னொரு மாதம் வருது, அதெல்லாம் இல்லை. அங்கே அக்ரிமெண்ட்டு பாஸ் ஆகி போச்சு. இங்கே போட்ட அப்ளிகேஷனுக்கு அங்கே சாங்ஷன் ஆகி போச்சு. வர்றப்போ வருது, வர்றப்போ வருது. அது இன்னி நாளைக்கே வரலாம், இல்லை இன்னொரு மாதம் பொறுத்து வரலாம். என்னைக்கோ மொத்தத்தில் நம்ம போட்ட அப்ளிகேஷனு அங்கே போய் சேர்ந்து போச்சு. ஆண்டவர் சிக்னேச்சர் வச்சிட்டாரு, சாங்ஷன் பண்ணிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பாருங்க. அதுதான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, உன் ஆத்மாவோடும் சரீரமோடும், உன் பூர்ண இதயத்தோடும், பூர்ண ஆத்மாவோடும், பூர்ண சரீரம், பூர்ண விவேகத்தோடும் சொல்லியிருக்காரு. பூர்ண சிந்தனை கூட இருக்கணும். எல்லாவற்றிலையும் ஒழுங்காக இருந்து ஒன்றா இருந்து கேட்குறப்போ அவர் நிச்சயமாக நமக்கு செய்வார். இதுக்காகவும் இன்னும் அநேகர் வந்து இந்த வெள்ளிக்கிழமை கொடுக்குற கலந்துக்கணும். அதுக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. நம்ம நடுவில் பாஸ்டர் ஐயா வந்து இருக்கிறாரு. ஐயா அவங்க ஏந்து ஜெபம் பண்ணுங்க.